ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அந்த சாட்சிகள் என்ன? வாக்குத்தத்தத்திற்கு சாட்சி, அற்புதங்களுக்கு சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கிறீர்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டோமே, நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர்? ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இம்மையில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் நீங்கள் நன்மைகளை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எழுந்த பொழுது யோவான் 13ஆம் அதிகார கடைசி வசனங்களை பார்ப்பீர்களானால், ஆண்டவர் பாடுகளுக்கு மத்தியிலே தான் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறான், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சீமோன் பேதுரு அவரை நோக்கி 36வது வசனம், நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு வருவீர்கள். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஜீவனையும் நான் உமக்காக கொடுப்பேன் என்று சொன்னான். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அதற்கு என்ன சாட்சிகள்? பாடுகளின் உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாடுகளுக்கு சாட்சியாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்படியானால் இயேசு அந்த பாடுகளின் வழியாக சென்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு சாட்சியாக நான் மாற வேண்டும். பவுலடிகள் சொல்லும் பொழுது, அடிச்சுவடுகளிலே கிறிஸ்து சென்ற அடிச்சுவடுகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதன் வழியாகத்தான் நம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் சாட்சிகள். இயேசு எப்படி பாடுபட்டார் என்று சொல்லி நாம் 40 நாட்களாக தியானித்து வந்திருக்கிறோம். அதில் இயேசுவின் பாடுகளுக்கு எப்படி யார் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் அதற்கு பங்காளியாய் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் பங்காளியாய் இருக்கிறேனா? நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேனா என்பதை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் சிலுவையின் தியானங்களை தியானிக்கிறது பெரிதான ஒரு காரியம் அல்ல, அது அல்ல. ஆனால் பங்காளியாய் மாற வேண்டும், பாடுகளை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு அதன் வழியாக கடந்து சென்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லுகிறது முதல் சிலுவை வரையிலும் எப்படி பாடுபட்டார் என்பதை வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியாய் காண்பிக்கிறது. நிழலாட்டமாய் மாத்திரம் அல்ல, பிரத்யட்சமாய் ஆண்டவர் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே சென்ற பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி முகங்குப்புற அழுகிறார், முகங்குப்புற விழுகிறார். அவர் சொல்லுகிறார், என் சித்தம் அல்ல. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது.
அது முதல் கர்த்தர் பாடுகளின் வழியாக சொல்லுகிறார். பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே சென்ற பொழுது ஆண்டவரை குறித்து தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறது போலவே நடந்து ஏறியது. ஏசாயா 53 அதிகாரம் முதல் வசனம் முதல் வாசித்து பார்ப்பீர்களானால், சிரசில் முள்முடி சூட்டப்பட்டவராக, வாரினால் அடிக்கப்பட்டவராக என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் நொறுக்கப்பட்டவராய் காணப்பட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 129 சங்கீதம் 3 வசனத்தின்படியே உளப்பட்டு நிலம் போல ஆண்டவருடைய சரீரம் மாற்றப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிப்போமானால், அவருடைய முகமானது மனுஷனை பார்க்கிலும் அந்தக்கேடு அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போயிற்று. அப்படியானால் ரூபமே இல்லை, ரூபமே இல்லாதபடிக்கு அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது, அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாகவே ஆண்டவர் சென்றார். உபத்திரவத்தின் வழியாகவே என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் வெளிப்பட்டார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் செய்த பாடுகளை, அனுபவித்த சித்திரவதைகளை யாரால், எந்த வம்சம் அதை சொல்ல முடியும்? அத்தனை பாடுகளை ஆண்டவர் சகித்தார். சிலுவையில் தொங்கும் பொழுதும் கூட ஆண்டிகளால் கடாவப்பட்டவராக தன் சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை, சரீரத்தில் இருக்கிறதான அந்த காயங்களை ஆற்றுவதற்கு கூட கரங்கள் இல்லாதபடி அடிக்கப்பட்டவராய் தொங்கினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது. 10,000 பேர்களில் சிறந்தவர், லில்லி புஷ்பத்தை போல காணப்பட்டவர். இயேசு அவருடைய முகமானது சிலுவையில் அகோரமாய் மாற்றப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாடுகளுக்கு சாட்சிகள் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், நானும் ஆராதிக்கிறேன், சாட்சியாயிருக்கிறோமா பாடுகளுக்கு? யோசித்து பாருங்க. அற்புதத்தை செய்து விடலாம். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, மாறாது. என் நாமத்தின் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து விட்டார். இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல வியாதிகளை குணமாக்குங்கள், சகல பிசாசை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். அதிகாரத்தை கொடுத்து விட்டார். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கும் அற்புதம் நடக்கும். அற்புதத்தினாலே சாட்சிகளாய் மாற முடியும் எல்லாரும். ஆனால் உபத்திரவத்திற்கு சாட்சியாய் இருக்கிறோமா? எல்லாருக்கும் சாட்சியாய் இருக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவத்திற்கு மாத்திரம் இன்றைக்கு சாட்சியாய் மாற முடியவில்லை. அதுதான் உண்மை. அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5 அதிகாரம் 41 வசனத்திலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 41 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். பேதுரு சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன? அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் பாடுகளை அனுபவிக்கிறோம். சொல்ல முடியுமோ? இன்றைக்கு அது கஷ்டமான காரியமாயிருக்கிறது. பிரசங்கித்து விடலாம், எளிதான ஒரு காரியம். இயேசுவின் நாமத்தை சொல்லி பிரசங்கிப்பதற்கு எளிதி, யாரும் பிரசங்கித்து விடலாம். ஆனால் பேதுருவை போல சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நாங்கள் அவமானப்படுவதற்கு எண்ணப்பட்டபடியினாலே
அதற்காகவே கர்த்தர் எங்களை அழைத்ததினாலே பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் அடிகளுக்கும் காவலுக்கும் ஆண்டவர் எங்களை நியமித்திருக்கிறபடினாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிள்ளையே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரசங்கிக்கிறது எளிது, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறது எளிது. ஆனால் பாடுகளுக்கு சாட்சி ஒத்து வராது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த பேதுரு, பரிசுத்த பவுலடிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார்கள். எதினாலே? இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு சாட்சியாக பிரசங்கித்ததினாலே, அற்புதங்களையும் அடையாளங்களை செய்ததினாலே அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நிலைமையில்? அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயங்களை உண்டாக்கி சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற இடத்துல அழவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார்கள். காவற்காரன் அவர்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை துடைத்து காயங்களுக்கு கழுவி எண்ணெய் பூசி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் காயங்களுக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். அதுதான் சாட்சிகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் சாட்சியா இருக்கிறோமா? குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இன்றைக்கு சுவிசேஷ ஊழியங்களை யார் செய்கிறார்கள்? வெளியே தெரியாதவர்கள், வெளியே தெரியாமல் இயேசுவை துண்டு பிரதிகளின் மூலமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேக வருடங்களுக்கு முன்பதாய் மாதத்திற்கு ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்வது வழக்கம். ஒரு குழுவினரோடு கூட நானும் சென்றது உண்டு. கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றினோம். ஆனால் அதன் பிறகு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுவிசேஷ ஊழியம் நின்று போயிற்று. அதை மீறினால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என்று சொல்லி சட்டம் வந்தது. எல்லாருக்கும் பயம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரசங்கிக்கும் பொழுது இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்த மனிதர் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நான் சொல்லவில்லை, சாட்சிகள் இல்லை என்பதற்காக. அந்த சகோதரத்தில் கேட்டேன், சகோதரனை இனி எப்பொழுது இந்த ஊழியம்? பிரதர், அதை நிறுத்தி வைத்து விட்டோம். காரணம், சட்டம் போட்டாயிற்று. இனி இயேசுவை பிரசங்கிக்க முடியாது, சபைகளுக்குள்ளே தான் இனி செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு ஊழியர்களையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் நாங்களாய் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் பங்காளியாய் இருக்க வேண்டும், பங்காளியாய் மாற வேண்டும். இயேசு அடிக்கப்பட்டார், அதற்காகவே நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சொல்லிவிடலாம், பிரசங்கித்து விடலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்களானால் பிதாவோடு கூட, கர்த்தராயிருக்கிற இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள். ஜெபிக்கலாமா? பரிசுத்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்களும் சாட்சியாய் மாற வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும்
இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, அற்புதங்களுக்கு சாட்சியாக, வாக்குத்தத்தங்களுக்கு சாட்சியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பாடுகளுக்கு சாட்சியாக எங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். நீர் அப்படி செய்துவிட்ட செய்யப்போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.